Good morning. 84-100 call. $200 put. 84-100 call and 200 put. சின்ன ஸ்கேல்பிங்க. நீ வெயிட் பண்ணுங்க. கால் சைடு சின்ன ஸ்கேல்பிங். 84-100. Okay. 84-100 call. Call side ஒரு entry. Call side ஒரு entry. டார்கெட் சின்ன டார்கெட் தான். Beautiful. So target 1 achieved. So 38 points வந்துடுச்சு. 38 points. Exit போதும். இது வரையும் எடுத்துடலாம். 44 points target 1. 45 points target achieved. Trade 1. Call side சப்போர்ட்ல இருக்கு. கால் சைடு லாட் ரெடியா போட்டு வச்சுங்க. கால் சைடு ஒரு என்ட்ரி. பாட்டம் ஸ்டாப் லாஸ். ரிட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. சின்ன இவ்வளவு தூரத்துக்கு. ஸ்டாப் லாஸ் சின்னதா கொடுங்க. அடுத்த புது என்ட்ரி போடுறவங்க. புது என்ட்ரி 456 ஸ்டாப் லாஸ். 456 தொட்டுச்சுன்னா வெளியே வந்துருங்க. புது என்ட்ரி 443ல என்டர் ஆனவங்க வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் செகண்ட் என்ட்ரி போட்டு உங்களுக்கு எக்ஸிட் பண்ணீங்க. 443 வெயிட் பண்ணலாம். ஸ்ட்ரைக் பிரைஸ் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மட்டும் தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம். திருப்பி மேல வரும். அது கால் சைடு மட்டும் தான் பாக்குறோம் கொஞ்ச நேரத்துக்கு. புட் சைடு போல. $434 ஸ்டாப் லாஸ். 454 ஸ்டாப் லாஸ் இருக்கு. செகண்ட் என்ட்ரி 456. 473ல டிசைட் பண்ணுங்க. 473ல சின்ன ரிஜெக்ஷன். அது சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மேல போயிடும். 473. எஸ், இது கொஞ்சம் சின்னதா அங்க ரிஜெக்ட் ஆகும். சப்போர்ட் அவ்வளவு ஒன்றும் பெரிய ரிஜெக்ஷன் இல்லை. உடச்சிடும் கொஞ்ச நேரமா. அது எடுத்ததுன்னா இன்னும் ஒரு 5 பாயிண்ட் மேல வைங்க. 78.
ஒரு 78 ஒன்று. எஸ், 78 ஒரு டார்கெட்டு. பியூட்டிஃபுல். 78 கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணுங்க. ரிட்ரேஸ்மெண்ட் 454, அது லிமிட் ஆர்டர் அங்கேயே இருக்கட்டும் 456லேயே. ஸ்டாப் லாஸ் 456. டார்கெட் இங்கே சின்ன ரிட்ரேஸ்மெண்ட், திருப்பி மேலே போகணும். அது திருப்பி மேலே போயிடும் கால் சைடு. லாட் கம்மியாக போட்டு பாயிண்ட் எடுங்க. இன்னைக்கு ட்ரேட் நம்பர் 2 இது. லாட் கம்மியாக போட்டு பாயிண்ட் எடுங்க. 21 பாயிண்ட், 21, 478. புது என்ட்ரி போட்டவங்க இங்கேருந்து, பழைய என்ட்ரி இங்கேருந்து. இது பழைய என்ட்ரி, புது என்ட்ரி. 78 உடச்சிச்சுன்னா இன்னொரு 3-4 பாயிண்ட் எடுத்துன்னு விட்டுருங்க. 480க்கு மேலே இருக்காதீங்க. 82 லாஸ்ட். 480 எக்ஸிட் பண்ணிட்டுக்கோ. அது பிரேக் ஆச்சுன்னா ரியல் மொமெண்டம் வருது. பட் ஒரு சின்ன ரிவர்சல் ஆகி தான் போவோம். 482 வந்துருங்க வெளியில். 38 பாயிண்ட்ஸ்க்கான செகண்ட் ட்ரேட். 38 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதை எடுத்துன்னு வெளியில் வந்துருங்க. 482ல உடனே வெளியே வராதிங்க. 482க்கு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்குங்க. இன்னொரு 10 பாயிண்ட் இருக்கு மேலே. ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்குங்க. 482 உடச்சிட்டு இப்போ மேலே போகணும். கொஞ்ச நேரம் சைட் வைஸ் ஆகுது. எஸ், 482 உடச்சிட்டு மேலே போவோம். பியூட்டிஃபுல். எக்ஸிட் போதும். 43 பாயிண்ட் இன்னும் இருக்கு மேலே. பட் பேராசைப்பட வேணாம். ட்ரேட் நம்பர் 2, 43 பாயிண்ட்டுக்கான ட்ரேட். இப்போ இந்த இது வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கும். இப்போ இதெல்லாம் இங்கே இருக்கும் ஸ்டாப் லாஸு. இந்த இடத்துக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஒரு அடி அடிச்சுட்டு கீழே வரும். இது லேர்னிங் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு அடி அந்த ஜோன் உள்ள போயிட்டு தான் வரும் கீழே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ரெட் கேண்டில் வரும். இதுக்கு மேலே ட்ரேடில் இருக்காதீங்க. ஒரே ஒரு க்ரீன், அது உள்ளே போயிட்டு அடுத்தது கொஞ்சம் நேரம் சைட் வைஸ் இருக்கும். அவசரப்பட்டு போய் மாட்டிக்காதீங்க. நான் கால் சைடு தான் இருக்கு. போதும், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. அங்கே ஸ்டாப் லாஸ் மொத்தத்தையும் தூக்கிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மார்க்கெட்டு சைட் வைஸ் டு அப் ட்ரெண்ட். இப்போ புது என்ட்ரி எதுவும் போடாதீங்க. $25,900 கால், 26,950 கால். 900 நல்லா இருக்குது. 900 கால், 900 கால் அண்ட் 26,000 புட். இதில் ஒரே ஒரு ட்ரேட் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இது ட்ரையலிங் ட்ரேடாக இருக்கும். போட்டு வெயிட் பண்ணலாம். நிஃப்டி ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கேண்டில். நிஃப்டி ஒரு என்ட்ரி போடுங்க. 67 இந்த கேண்டிலுடைய பாட்டம். 70 ஸ்டாப் லாஸ். டார்கெட் 82. டார்கெட் 82. அவ்வளோதான். சரி, நிஃப்டினா அவ்வளோதான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது அதில்.